தமிழக வெற்றி கழக நிர்வாகி முக்கியமான ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அந்த ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் செமையாக பரவி கொண்டிருக்கு. சில செய்தி சேனல்கள் இதை பப்ளிஷ் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். அவங்க எதுக்காக விலகி போனாங்க, ஸோ அவங்க விலகி போனதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது, டீட்டெயிலாக பேச போகிறேன். உண்மை நியாயம் தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் பக்கத்தில் இருக்கா, இல்லை அந்த விலகி போன நிர்வாகிகள் பக்கத்தில் இருக்கா, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கோயம்புத்தூர் வைஷ்ணவி அவர்களை எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வயது ஒரு 18-19 தான் இருக்கும். லா படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மாணவர்களுக்கு சொல்லி தருவதும் தமிழக வெற்றி கழகத்துக்காக பிரச்சாரம் பண்ணுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு இன்றைக்கி மாலையில் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுகிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது, என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அறிக்கையில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகினாலும் என்னோட அரசியல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில செய்தி சேனல்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எகெயின்ஸ்டான சில செய்தி சேனல்கள் அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஓட் பேங்க் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சில ஆலோசனைகள் சொன்னால் என்னை ஒதுக்குறாங்க, நீ வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு மாறி இருக்குது, நான் அதனால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மெயின் மேட்டரே ஆரம்பிக்குது. இதுக்கு முன்பு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அதே நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நான் சேரும்போதே நான் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, ஒரு பொண்ணை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கணும், எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணும், அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அறிக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது போன வாரம் கோயம்புத்தூர் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டிலே சில பிரச்சனைகள் இவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது பூத் கமிட்டி மாநாட்டில் ஒரு 8000 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு, அதாவது வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வைஷ்ணவிக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வைஷ்ணவிக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய சமூக அக்கறை உள்ள விஷயங்களை பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்துக்காக 20 வருஷம் உழைச்சவங்க. ஒரு சின்ன, அதாவது மாநில தலைவர்களில் இருந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரைக்குமே இது வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் தளபதி அவர்களோட மக்கள் இயக்கத்துக்காகவும் 20 வருஷம் உழைச்சவங்க. திடீர்னு ஒரு வருஷமாக சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனவங்க என்னதான் அவங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே பெரிய ஆளாக இருந்தாலுமே இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால், இல்லை நீங்கள் பெரிய ஸ்டாராக இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் டக்குன்னு ஏற்றுக்கொள்வதற்கு இது தமிழக வெற்றி கழகம். 20 வருஷமாக தளபதிக்காக யார் யார் உண்மையாக உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்காக மட்டுமே நிர்வாகிகளை ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்காக மட்டுமே நிர்வாகிகள் செயல்படுகிறார்கள். அதனால் நீங்கள் பொறுமையை காத்திருக்கணும். ஸோ உங்களுக்கான டைம் வர வரைக்கும் பொறுமை காத்திருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுமை காத்திருக்கணும். ஆனால் அவசரமாக எல்லாமே நடக்கும்னா நடக்காது. நான் தான் தமிழக வெற்றி கழகத்துக்காக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ எனக்கு நிர்வாகிகள் போஸ்ட், ஏதாவது நிர்வாகி போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போய் பனையூரில் இருந்தால் எனக்கு கிடைக்காது, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உழைக்கலை. ஸோ இது எனக்கும் தெரியும். ஸோ என்னை விட, நம்மளை விட உழைத்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தளபதிக்காக உழைத்தவர்கள், அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போதான் உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க நிறைய பேர் இதை தான் நினச்சிருக்கீங்க. ஆனால் நம்மளை விட பல பேர் உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தளபதி சரியாக தேர்ந்தெடுத்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாலும் சரி, அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த விதமான பதிவிடாமல் போகலாம். தமிழக வெற்றி கழக நிர்வாகி முக்கியமான ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அந்த ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் செமையாக பரவி கொண்டிருக்கு. சில செய்தி சேனல்கள்
இதை பப்ளிஷ் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். அவங்க எதுக்காக விலகி போனாங்க, ஸோ அவங்க விலகி போனதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது, டீட்டெயிலாக பேச போகிறோம். உண்மை வந்து நியாயம் வந்து தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் பக்கத்தில் இருக்கா, இல்லை அந்த விலகி போன நிர்வாகிகள் பக்கத்தில் இருக்கா, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கோயம்புத்தூர் வைஷ்ணவி அவர்களை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வயது வந்து ஒரு 18-19 தான் இருக்கும். லா படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் வந்து இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு வந்து அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து மாணவர்களுக்கு சொல்லி தருவதும், ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காக பிரச்சாரம் பண்ணுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு இன்றைக்கி மாலையில் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுகிறேன், ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது, என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அறிக்கையில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன தான் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகினாலும் என்னோட அரசியல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த ஒரு அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சில செய்தி சேனல்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எகெயின்ஸ்டான சில செய்தி சேனல்கள் வந்து அவங்க கிட்ட வந்து போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு அரசியல் தெரியாது அப்படி சொல்லி என்னை ஒதுக்குறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் வந்து ஓட் பேங்க் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படி சொல்லி நான் சில ஆலோசனைகள் சொன்னால் என்னை வந்து ஒதுக்குறாங்க, நீ வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மாறி இருக்குது, நான் அதனால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மெயின் மேட்டரே வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்பு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அதே நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நான் வந்து சேரும்போதே நான் வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, ஒரு பொண்ணை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கணும், எவ்வளோ முன்னுரிமை கொடுக்கணும், அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அறிக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது போன வாரம் கோயம்புத்தூர்ல நடந்த பூத் கமிட்டி மாநாட்டிலே வந்து சில பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து ஒரு 8000 பேர் வந்து உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு, அதாவது வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய இடத்துல வந்து வைஷ்ணவிக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து வைஷ்ணவிக்கு முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய சமூக அக்கறை உள்ள விஷயங்களை பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்துக்காக 20 வருஷம் உழைச்சவங்க. ஒரு சின்ன, அதாவது மாநில தலைவர்களில் இருந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரைக்குமே வந்து இது வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் தளபதி அவர்களோட மக்கள் இயக்கத்துக்காகவும் 20 வருஷம் வந்து உழைச்சவங்க. திடீர்னு வந்து ஒரு வருஷமாக சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனவங்க வந்து என்னதான் வந்து அவங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே வந்து பெரிய ஆளாக இருந்தாலுமே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால், இல்லை நீங்கள் பெரிய ஸ்டாராக இருந்தால், இல்லை வந்து நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் டக்குன்னு வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இது வந்து தமிழக வெற்றி கழகம். 20 வருஷமாக தளபதிக்காக யார் யார் உண்மையாக உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்காக மட்டுமே வந்து நிர்வாகிகளை ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்காக மட்டுமே வந்து நிர்வாகிகள் செயல்படுகிறார்கள். அதனால் நீங்கள் பொறுமையை காத்திருக்கணும். ஸோ உங்களுக்கான டைம் வர வரைக்கும் பொறுமை காத்திருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுமை காத்திருக்கணும். ஆனால் வந்து அவசரமாக எல்லாமே நடக்கும்னா நடக்காது. நான் தான் தமிழக வெற்றி கழகத்துக்காக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நிர்வாகிகள் போஸ்ட், ஏதாவது நிர்வாகி போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போய் பனையூரில் இருந்தால் எனக்கு கிடைக்காது, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் வந்து உழைக்கலை. ஸோ இது எனக்கும் தெரியும். ஸோ என்னை விட, நம்மளை விட உழைத்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, தளபதிக்காக உழைத்தவர்கள். அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்பதான் வந்து உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்க, நிறைய பேர் வந்து இதை தான் நினச்சிருக்கீங்க. ஆனால் நம்மளை விட பல பேர் வந்து உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தளபதி சரியா தேர்ந்தெடுத்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாலும் சரி, அவங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி எந்த விதமான பதிவிடாமல் போகலாம்.